சென்னை கொருக்குப்பேட்டை கருமாரியம்மன் நகரை சேர்ந்த சகோதரர்கள் சூர்யா, தர்மா. இவர்களில் சூர்யா ரவுடியாக வலம் வந்ததாக தெரிகிறது. தண்டையார்பேட்டை நேருநகரை சேர்ந்த ரவுடி ஜெகன் என்பவருக்கும் சூர்யாவுக்கும் இடையே யார் பெரிய ஆள் என்பதில் போட்டி ஏற்பட்டது. கடந்த ஆண்டில் இருவருக்கும் ஏற்பட்ட மோதலின் போது ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்நிலையில் சூர்யாவின் தம்பி தர்மா தன் நண்பர் கிஷோர் என்பவருடன் கருமாரியம்மன் நகர் ரயில்வே தண்டவாள பகுதியில் நேற்று முன்தினம் மது குடித்துக் கொண்டிருந்தார். அங்கு ஜெகன் தன் கூட்டாளிகள் 4 பேருடன் சூர்யாவை தேடி வந்துள்ளார். அங்கு சூர்யா இல்லாததால் தர்மாவுடன் தகராறு செய்துள்ளார். மோதல் முற்றியதில் மறைத்து வைத்திருந்த கோடாரி கத்தியால் தர்மாவை சரமாரியாக தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதனை தடுக்க வந்த கிஷோருக்கும் வெட்டு விழுந்தது. இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தீவிர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தர்மா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவ்வழக்கில் ஜெகன், அவரது கூட்டாளி கேசவன் ஆகியோரை நேற்று போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான பாலாஜி, தமிழ்ச்செல்வன், சீனிவாசன் ஆகியோரை தேடி வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி கொருக்குப்பேட்டையில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அதே பகுதியில் மற்றொரு கொலை சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.